நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னா ஆங்கர் த ஸ்டிக்கி நம்ம ஒரு கேம். நண்பர்களே, இது வந்து 5 இதோட சாப்டரு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இவனை மாதிரி இருந்து நம்ம 4-5 ஜாம்பிங்களை போட்டு பழக போகிறோம். அதுக்கு நீங்கள் லைக் போட்டால் தான் முடியும். இப்போவே லைக் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே நண்பர்களே, நம்ம வந்து கேம் பிளே உள்ள வந்தாச்சு. இவன் தான் நம்ம அந்த ஸ்டிக்கி மேனு. இந்த ஸ்டிக்கி மேனை வச்சு நிறைய பல வித்தைகள் சாகசங்கள் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த லேம்பை வச்சு அடிக்கலான்னு நினச்சேன், அசிங்கப்படுத்தி விட்டாங்க. சரி, ஓகே, இதை உடச்சா என்னடா அவ்வளோ டைமண்ட் கொடுக்குறீங்க தொகுறானுங்களா, இவங்க வந்து ஜாம்பியான், அதுவும் இதுவும் ஒன்னடா அப்படின்னு அவங்க கேட்குறது எனக்கு புரியுது. பட் இந்த கேமில் இவங்க ஜாம்பி. ஓகே, இவனை போட்டு அடித்து நம்ம வந்து இவனை காப்பாற்றிடணும். நண்பர்களே, டேய் தம்பி பின்னாடியே வரணும். எங்கன்னா போயிட்டு யாருன்னா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு அவங்கக்கிட்ட போய் மாட்டிக்கூடாது. ஓகே நண்பர்களே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலில் வந்து ஹைப்புன்னு ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு புதுசாக, ஜாயினும் வந்திருக்கு. அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிஆர்எஃப்பில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வேணும்னா நண்பர்களே, ஏன்னா நான் வந்து மெம்பர்ஷிப்புக்குன்னு தனியாக வீடியோ எப்போனா ஒரு தடவை போட்டால் தான் போடுவேன். ஆனால் அதிகமாக நம்ம நண்பர்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா பிஆர்எஃப்பில் மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா நண்பர்களே? ஓகே, அந்த ஹைப் ஒரு ஆள் 2 பேர் கொடுக்க முடியுது நண்பர்களே. நீங்கள் ஹைப் பண்ணி விட்டால் தான் அவனை அடிக்கிறத தடுக்க முடியும். அவன் அப்பாவி போயிட்டா, அவனை போட்டு அடிக்கிறீங்களே, என்ன வந்து அடிக்கிறா, அவன் பயந்து வர்றான் நண்பர்களே. இந்த கேம் வந்து அந்த கால கேமில் இவன் இருப்பான். இவன் வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவன் வந்து நம்ம பார்க்க மாட்டோம்ல, அப்படியே அவனுங்கிட்ட நைஸாக சண்டை போட்டுன்னு இருப்போம். டே தம்பி என்னையா அடிக்கிற அப்படின்ட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டுன்னு இருப்போம். அந்த டைமில் இவன் ஒரு கிக் விடுவான் நண்பர்களே, ப்ரூஸ்லியை விட பயங்கரமாக கிக் விடுவான். என்ன நினச்சிங்க, இவனை பார்க்க தான் இப்படி இருக்கிறான், ப்ரூஸ்லியை விட பயங்கரம் இவன். சரி நண்பர்களே, நம்ம இங்கேருந்து தப்பிக்க பார்ப்போம். இது வந்து நான் வந்து இது நிறைய பாட்டு முடித்தாதான் இந்த கேம் முடிக்க முடியும். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்துட்டு, இந்த கேமில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பார்த்துட்டு அந்த பாட்டில் வந்து வேணும்னா கமெண்டில் கேளுங்க. இப்போ அந்த பையன் வந்து ஹெலிகாப்டர் பிடிச்சி போயிடுவான் நண்பர்களே. நீ ஹெலிகாப்டர் பிடிச்சி போக மாட்டியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், அந்த பையன் ஒருத்தனை தான் காப்பாற்றிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. நிறைய பேரையும் காப்பாற்றினா தான் நம்மளுக்கான ஹெலிகாப்டர் வரும், நம்ம தப்பிச்சு போக முடியும். ஓகே, இங்கே வந்து அந்த பையன் போயிட்டானா, போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா அவன் நின்று அவன் போயிருப்பான், அதில் ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, எனக்கு டவுட்டாக இருக்குது நண்பர்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இது நதுரா இது. சரி, ஓகே, இங்கே பார்த்தீங்களா அவனை அடிலாம் கண்ணாடிலாம் சதுருது நண்பர்களே. இது ஃபுல் ஆக்ஷன் இதுதான் நண்பர்களே. இந்த கேம் சின்ன வயசில் எவ்வளோ பேர் விளையாடி இருப்பீங்க கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. சரி, ஓகே, இப்போ வந்து இதை உடச்சா நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஆனால் இது உடைக்க முடியலையே. டே தம்பி உடஞ்சி போடா டப்புன்னு, அப்பாடா வஷ்டான். சரி, ஓகே, இந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். நம்ம இந்த காசை வச்சு கன்னுலாம் வாங்கலாம் நண்பர்களே. கன்னுலாம் வாங்கி அந்த ஜாம்பி மண்டையனுங்களை போட்டு அடிக்கலாம். அது வந்து நம்ம இந்த பாட்டில் வாங்க முடியுமான்னு தெரியலையே, ஏன்னா அது வந்து ரேட் அதிகம் தான் நினைக்கிறேன். இந்த கேம்லாம் அடி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா நண்பர்களே. நம்ம வந்து இந்த கேமை லெவல் முடிஞ்சிடுச்சா நண்பர்களே. லெவல் 1 நம்ம வந்து ஒரு நிமிஷம்லாம் அந்த ஒரு நிமிஷம் டைமிங்குள்ளே முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். சரி நண்பர்களே, இப்போ அடுத்த லெவலுக்கு போயிடலாமா. இவன் யாரோ டைனோசர் குட்டி போடா அப்படி. சரி, ஓகே, அடுத்த கன்று எவ்வளோ விற்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, 8000 ரூபாய் நண்பர்களே கன்று. சரி, ஓகே, நம்ம வந்து கேம் பிளே உள்ளே போயிடலாம். அவ்வளோதான். இன்னும் 2000 ரூபா கூட இல்லை 1000 ரூபா, ஏன்னா சில்லறை அவ்வளோதான். ஒரு 7 ரூபா இருந்தால் 8 ரூபா இருந்தால் போதும். 1008 ரூபா கரெக்டாக வேணும். சரி, ஓகே, இப்போ வந்து இதை அடிச்சு விட்ருவோம் நண்பர்களே. அப்புறம் அந்த ஹைப்பை மறக்காமல் பண்ணி விட்ருங்க நண்பர்களே, மறக்காமல் ஹைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா நண்பர்களே? அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், நீங்கள் யாருமே பண்ண மாட்டீங்க, அதனால தான் இன்னொரு தடவை சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ வந்து இங்கே ஒருத்தர் இருக்கான். இருடா ஒரு நிமிஷம், இருங்கடா. டே கும்பலில் கை விடாதீங்க. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, தம்மி பிசாக்கேடா நண்பர்களே. நம்ம ஒத்தாலே அவனுங்க எல்லாருமே சேர்ந்துட்டிடும். ஒரு கூட்டன்னு வைங்களேன், எங்கே போய் பரப்பானுங்கன்னே தெரியாது. டேடி இருங்கடா ஒரு நிமிஷம்டா ப்ளீஸ்டா, இரா ஒரு கிக் வாங்கிக்கோங்கடா, அவ்வளோதான் போ நண்பர்களே. அப்படியே பறகுறானுங்க. இவன் யாரா, இவன் ஹெல்ப்மின்னு கேட்டுன்னு வரான். டே தம்பி போடா, அடி வாங்கூடா போடா. ஹெலிகாப்டரு அங்கே தான் இருக்குது.
நண்பர்களே சீரியஸாக சொல்கிறேன், இவன் வந்து நம்ம பார்க்காத போது அடிப்பான் நண்பர்களே. அடி ரெட்டி அந்த அடியாக இருக்கும், கொஞ்சம் நெஞ்சு அடியாக இருக்காது. அவன் அடி ரெட்டி ஒரு கிக்கு தான். நம்மளாச்சு 2-3 அடி அடிச்சு அதை பாருங்களேன், 2-3 கிக்கு விட்டா தானே சாவுறான். அவன் ஒரு கிக்கு தான் விடுவான், ஆனால் அவன் போய் படுத்துருவான். அது எப்பட்றா அப்படின்னு இருக்கும் எனக்கு. செவ்வா கேட்டே தம்பி எகிற தெரியும்ல, எகிரே கமான் ஹெல்ப் மீன் கேட்க தருது, ஆனால் அவனுக்கு வந்து அடிக்க தெரில. செவ்வாய்க்கிழமை நண்பர்களே, இது உள்ளே பூந்து வேண்டி தான். இதில் எவ்வளோ காசு இருக்கு? இதில் ஒன்றுமே இல்லை. இங்கே ஆடு பார்க்க சொல்கிறானுங்க, இதை உடைப்போம். அவ்வளோதான், உடைச்சாச்சு. படை போட்டு விடே. அவ்வளோதான் நண்பர்களே, முடிச்சாச்சு நண்பர்களே உனக்கு கதையை. டேய் தம்பி வாடா, வாங்கிக்கடா. ஓகே டேய், என்னடா பண்ணுற? எவ்வளோ பேர் இருந்தா அடிப்போ? ஏர்லேயே நீ போ தம்பி, கீழே போ. அவ்வளோதான் நண்பர்களே, அவனை அடிச்சாச்சு. எழுந்துப்பியாண்ணா? எழுந்துக்கிட்டேன், அவ்வளோதான். இதை உடைக்க முடியுமா? இருங்க, உடச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டைம் தான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதை அவன் கையால் குதுனா அவன் கைக்கு வலிக்க போதுரா. வாடா, டைம் வேஸ்ட்ரா அவனுக்கு. சரி நண்பர்களே, அவன் டைம் தான் வேஸ்ட் பண்ணுவான். ஓகே, நம்ம இங்கேருந்து தப்பிக்கிற வழியே பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓடுறா தம்பி கமாண்ட்ரா. அவ்வளோதான்டா, ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறா. பரடா, அப்படியே ஏர்லேயே படுறா. ஹெலிகாப்டரில் இதோ இருக்கு ஹெலிகாப்டரு. அட பைத்தியக்காரப்ப, ஏறா தம்பி, ஏறா தப்பு. அங்கே பாருங்கள் உட்காந்துட்டானா. இப்போ ஹெலிகாப்டர் வந்து தூக்கின்னு போவோம். அந்த ஹெலிகாப்டரில் நீ ஏறலாமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னு அதை சொன்னேன்னு நண்பர்களே. ஆமாம்ல, நானே சொல்லுங்கிறேன். சரி ஓகே விடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதை அடித்து உடச்சி இதெல்லாம் இருக்கும். இதில் ஆடு தான் பார்க்க சொல்லுவீங்க தெரியுமே. அவ்வளோ பெரிய மெடிக்கெட் பேக் சேர்த்து எதுக்குடா? அடிக்கிறான்டா அவன். டே தம்பி, என்னடா கிக்க பாருங்களேன். டேய் என்னடா கிக்கது? நண்பர்களே ஓடு, 2 பேரும் ஓடுங்க. நண்பா, அவனை நான் காப்பாற்ற வந்துட்டேன் நண்பா. வீட்டுக்கு போகும்போது டீக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு போயிடணும். ஓகே, அண்ணன் உடச்சி விட்றேன். கமாண்ட்ரா. இவனும் அந்த தாடி மீசை வச்சுருக்கான் நண்பர்களே. இவனும் அந்த ஃபஸ்ட்டு ட்வின்ஸா நீங்கள்? சரி, அவனுக்கு வா, இங்கேயே ஹெலிகாப்டரு ஹெச்பேட் இருக்குது. நான் உன்னை அங்கே ஏற்றி விட்டுடுறேன். ஓகே, வந்து உட்காரு. கமான் சிட்காரோ பாய், வாடா. அவ்வளோதான், உட்காந்துட்டானா. இப்போ வந்து ஹெலிகாப்டர் அவன் மண்டிலே வந்து லான்ச் ஆகி அப்படியே தூக்கின்னு போய்டும் அவனை. ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்டுவோம் நண்பர்களே. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே தான் போக அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? என்னடா இது? செவ்வாய்க்கு நண்பர்களே, இப்போ நம்ம வந்து 3வது கட்டத்தில் இருக்கோம். ஓகே டே தம்பி, சீக்கிரமாக லோட் ஆகி சீக்கிரமாக உள்ளே போகிற வழியே வரு. சரி நண்பர்களே, நம்ம இந்த கன்னை வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இன்னும் வேணுமா? சரி ஓகே, நம்ம இந்த கன்னியை மட்டும் வாங்கிடலாம். ஏன்னா காசு எடுத்து வச்சுட்டு அதுதான் ஒரே ஒரு காயின் மட்டும் கிடச்சா போதும். அந்த காயினை வச்சு இந்த கன்னை வாங்கி இவனுங்களெல்லாம் போட்டு தள்ள வேண்டியது தான். தம்பி, என்னடா அடிக்காதரா, இருடா ஒரு நிமிஷம். நண்பர்களே, அவன் பாருங்களேன் அசால்ட்டாக நிற்கிறான். நீ நாங்கள் அடித்து படுக்க வைக்கிற, நான் உன்னை அடிக்கிறேன். இப்போ ஓடு. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இப்போ காசு வந்துடுச்சு. நம்ம போய் கன்று ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவோம். இந்த டைனோசர் குட்டி வேறு அடிக்கடி அங்கே ரோல் ஆக ஆரம்பிச்சிது. டைனோசர் என்னடா பண்ணுற? சரி ஓகே, இங்கே ஏதோ ஷாப்பிங் அதோட சொன்னானுங்க. என்னதுடா இதே? சூப்பர்மேன் பவர்லாம் இருக்குது நண்பர்களே. ஸோ ஓகே, இப்போ வந்து இதுவில் நம்ம போயிட்டு டாஸ்க்குள்ளே போனால் தான் அந்த இதுவில் கன் வாங்க முடியும். ஓகே, கன்னை வாங்கடா, பை பண்ணுறா. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து கன்னை வச்சு டபுன்னு சுட போகிறோம். ஓகே தம்பி கையில் பார்த்துட்டு வரணும். இருடா, அடிக்காதரா. என்னங்க அது இப்படி ஆகிப்போச்சு நண்பர்களே, இந்த கன்னை வச்சுன்னா அவனை அடிக்க முடியல. அந்த தைரியத்தில் யார ஓடு. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம இந்த வீட்டுள்ள பூந்து இவனுங்களை வந்து டப்பன்னு சுட போகிறோம். இருடா, அடிக்காதரா தம்பி. அண்ணன் வந்து 2 புல்லட்டை மட்டும் அப்படியே சுட்டுட்டு நான் வந்து எஸ்கேப் ஆயிடுறேன். நண்பர்களே, ஜாலியாக இருக்குது நண்பர்களே இது சுடுறது. ஆனால் புல்லட்டு தான் அன்லிமிட்டடான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, அப்போ என்ன தைரியத்தில் சுட்டுட்ருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன், பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? வாடா தம்பி. எத்தனை இருடா, அடிக்காதரா ஒரு இருடா. நீ ப்ரூஸ்லி தம்பி தாண்டா. சும்மாறா. இங்கே பாரு, என்கிட்ட கன் இருக்குது, புரியுதா? நான் எடுத்து ஒரு சுட்டேன்னு வையன், நீ இங்கேயே செத்துருவேன். ஆனால் நான் உன்னை சுட மாட்டேன், உன்னை அடித்து கொள்ளுவேன். ஓடு. அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு வழியாக அவனை அடித்தாச்சு. இப்போ வந்து இன்னொருத்தன், என்னடா பண்ணுறீங்க மேலே? இந்தா வாங்கிக்கோ. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து அவனுங்களையும் இது என்னது ஏதோ ஆப்ஷன் காட்டுது நண்பர்களே. இதுவும் மிஷின் கன்று மாதிரி சுடுறது தான் நண்பர்களே. சரி ஓகே, இதை வந்து சுட்டுடுவோம். அவ்வளோதான். எத்தனை பேர் வரீங்க? வாங்க சீக்கிரம் வந்து அடி வாங்கிட்டு போங்க. ஓகே நண்பர்களே, இந்த டோர் இங்கே வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி இங்கே ஒருத்தன் இருப்பான், காப்பாற்றி தான் ஆகணும்.
அப்படி காப்பாற்றாமல் போனான்னா அப்புறம் அவன் வாட் இஸ் யுவர் டூயிங் அப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன். இதோ இங்கே ஒருத்தர் கட்டையை வச்சு நச்சுனுக்குறான்ல, இதோ இந்த மாதிரி பறப்போம் நம்மளும். டே என்னாச்சுடா, அடப்பாவீங்களா நண்பர்களே, கன்று புல்லட்டு காலியா? டே எப்படா கன்று புல்லட்டு காலி ஆகலாம்? எப்படா காலி ஆகலாம்? உங்களால் தானே காலி ஆச்சுங்க, வாங்க அடி வாங்கிட்டு போங்க. எப்படி காலி ஆகலாம்? நண்பர்கள் இங்கே அச்சாட்டி டே அவனை அடிக்காதீங்கடா. தம்பிங்களா அவனை அடிக்கூடாது, அவன் வந்து சின்ன பையன். அங்கே பாரு அண்ணா காப்பாற்றுங்க அப்படின்னு ஓடி அடப்பாவி பறக்க விட்டான் நண்பர்களே 2 பேரும் சேர்த்து. டேய் கையில் நடாது தம்பி, கீழே போடு. ஓகே நண்பர்களே, இவனையா போட்டு தள்ளிட வேண்டியது தான். சரி ஓகே. டே எழுந்துலாம் வரக்கூடாது. இந்தா வாங்கிக்கோ. இந்தா இன்னொரு அடி வேணுமா? டே அவனை அடிக்காதடா, எத்தனை சொல்லு. டேய் நீ ஏன்டா வர இங்கே? நான் காப்பாற்றுவேன்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்லை, நான் விட்டு போயினே இருப்பேன் உன்னை. நீ காப்பாற்றுவேன்னு நினச்சின்னு ஹெல்ப் மீ நான் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்கோங்க. இவனாச்சு டயர்டாகுங்களா, அதுக்கப்புறம் உங்களை அடிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஃபைட்டை ஒன்று போடுவேன். ஓகே, நீ இனிமேல்ட்டே அண்ணன் பின்னாடி வந்தேன்னு வையன். ஹெலிகாப்டரா ஏறிடுறா. அடப்பாவி பறக்க விட்டான்டா இவன். ஓடு பறக்க ஓடு. இந்த இவனை அடிச்சு தூக்குடா. டே குண்டு ஏய் போகிறான் பார்த்தீங்களா? டே அடிக்காதடா அண்ணன், அப்படி போயிடண்டா. இருறா நண்பர்களே, அஷ்டான் நண்பர்களே, இருறா நான் அந்த மேலே டே இருறா சும்மாறா கொஞ்சம் நேரம். சரி நம்ம இது மேலே ஏறிடுவோம். கரெக்டாக டே இருறா அப்பாடா. தேங்க்ஸ்ரா தம்பி, கொஞ்சம் தூரம் நடக்கிற வேலை மிச்சம். டே தம்பி பார்த்தியா நான் எவ்வளோ ஹைட்டில் பறந்து வந்தேன், உன்னால் முடியுமா, நடக்குமா? ஓகே நண்பர். டே யாரா நீங்களாம், எங்கேருந்துரா வரீங்க? டே நீங்கள் ஜாம்பிஸ் இல்லைடா தம்பிங்களா, நீங்கள் ஹியூமன்ஸ் தான். டே க்ரௌபர் எப்படா ஜாம்பி கையில் க்ரௌபர் எடுக்கும்? டே என்னடா லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. டே பறந்து போடா நீ, அவ்வளோதான். தம்பி போடா ப்ளீஸ்ரா, அவ்வளோதான்டா, வேறு லெவல்ரா நீ. கப்போர்ட்லாம் வெட்டிக்குதுன்னா இது எவ்வளோ லாஜிக்கான கேம்னு பார்த்துக்கோங்க நண்பர்களே. இந்த மாதிரி லாஜிக்கான கேம்லாம் எங்கேயுமே இருக்காது. ஓகே இவனை அடித்து போட்டாச்சு, அவ்வளோதான். டே தம்பி இதுக்கு தாண்டா சொன்னேன், பிஆர்எஃப்னு ஒருத்தன் வருவான், அவங்ககிட்டலாம் வச்சுக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் கூட சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம வெளில வந்து டே தம்பி கீழே இல்லை, அந்த உள்ளே எவ்வளோ பெரிய ஃபைட் நடந்தது பார்த்தியா இல்லையா? அதுக்கப்புறமா அண்ணங்கிட்ட ஃபைட்டுக்கு வர வீட்டில் என்ன வேலை இருந்தால் போய் பாருங்கடா, போங்கடா. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபைட்டுக்கு. டேய் அவனுங்களெல்லாம் பிடிச்சி நீங்கள் சாம்பிங்கடா, கடிக்கணும்டா, அவனுங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டு வச்சுக்கிறானுங்க. ஓகே நண்பர். டே இருறா. தம்பி இந்தா வாங்கிக்கோ. இந்தா. ஓகே நண்பர்களே, இவனையும் அடித்தாச்சு, அவ்வளோதானே நண்பர்களே. இதோட கேம் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா முடியாது நண்பர்களே, இன்னும் இருக்குது பல சம்பவங்கள். ஆனால் ஒரு இடத்துல அந்த ரூமில் மட்டும் கேம் முடிஞ்சிடும் கடைசியாக. நீங்கள் இந்த கேம் எவ்வளோ ரீச் கொடுக்குறீங்க? இங்கே வேறு இருக்கா, இதை உடச்சா தான் உள்ளே போக முடியுமா? இல்லையே ஆப்ஷன் காட்டுதே. ஓகே உள்ளே வந்தாச்சு. நீங்கள் இந்த கேமுக்கு வந்து எவ்வளோ ரீச் எனக்கு கொடுக்குறீங்கன்னு பார்த்து தான் நான் அடுத்த இந்த பார்ட் 2 கேம் ப்ளே வீடியோ போடுவேன். ஏன்னா நீங்கள் வந்து ரீச்சே கொடுக்கல அப்படின்னா எனக்கு எப்படி நண்பர்களே போட மனசு வரும்? சரி ஓகே, இதை வந்து உடச்சிட்டு நம்ம அந்த சைடு போடலாம். டே எத்தனை தடவை சொல்கிறது? இப்போ தானே உங்கள் கண்ணு முன்னாடி ஒருத்தனை அடித்தேன். இருறா நண்பர்களே, இது ஃபுல்லாக ஃபைட்ஸுன்னா உங்களுக்கு போர் அடிக்காமல் பார்க்கணும் தான். ஒரு இடத்துக்குள்ள கூட நான் வந்து ஒரு மாதிரி பேசாமல் ஃபன்னியாகவே பேசிகிட்ருக்கேன். மற்ற கேம்லலாம் பார்த்தீங்கன்னா யாரா இவனுங்க சின்ன பசங்க அடித்து போட்டேன்னா இன்றைக்கி காலைல தான் எழுந்து பண்ணுங்க. இருறா அடிக்காதடா, சும்மா சொன்னேன்டா, அடித்து போட்டேன்னா காலைல தான் எழுந்து பண்ணுங்க அப்படி சொல்லுவேன். இதில் வந்து சும்மா இவனுங்களை சமாதானப்படுத்துகிற மாதிரி. தம்பிங்களா அண்ணன் வந்து இந்த பிஸியாக இருக்கேன், புரியுதா? பிஸி மீன்ஸ் பிஸி. ஓகே இப்போ வந்து அண்ணனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னு வைங்களேன், அண்ணன் வந்து டென்ஷன் ஆகி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் பாக்ஸில் வந்து ஷாக்குன்னு ஒரு விஷயம் வரும். ஏன்னா இவனுக்கு ஜாம்பி நண்பர்களே, இப்போ வெடிச்சா பார்த்தியா அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அதில் வந்து போட்டோன்னு டேய் நீ யாரா இவன் க்ரௌபர்லாம் எடுத்துன்னு வரான்? என் அடிக்க க்ரௌபர் வேணுமாடா உனக்கு? இருறா சும்மா சொன்னேன்டா. இருறா நான் அந்த கன் எடுக்கிறேன், இப்போ வாங்கடா பெரியம்மா கன்றா இது. சரி ஓகே. இன்னொரு தடவை உன்னையும் சொன்னுமா? அந்தா எவ்வளோ பேரை சொன்னோம், வாங்க எத்தனை பேருனா வாங்க. இன்னொரு ஒரு வீடா நண்பர்களே? இங்கே எவனா இருந்தால் குத்துறா தம்பி, எவனா இருக்கானா? நீ இப்போயே என்ட்ரன்ஸ்லேயே சொன்னா அண்ணனுக்கு வேலை மிச்சம்டா, வீட்டுக்கு போயிடுவேன்டா. டேய் நீ வாங்கடா அடியே. இவன் வாங்காமல் எஸ்கேப் ஆக பார்க்குறான் நண்பர்களே, மாட்டி விட்டு என்ன மாதிரியே இருக்கிறான். எப்படி அந்த ப்ளூ கலர் மேனை நான் வந்து அடி வாங்க விட்டு நான் தப்பிச்சேன். டேய் தம்பி தவழ்ந்தெல்லாம் போகக்கூடாது தம்பி. மிஸ்டர் தம்பி என்கிட்ட அடி வாங்கியிருந்தான் தம்பி நீங்கள் போகணும். உங்களுக்கு புரிய மாட்டுது தம்பி. நான் வந்து நார்மல் ஜாம்பி கிடையாது தம்பி.
மண்டையில் வந்து குடுமி கட்டின ஜாம்பி. ஓகே ஓகே இப்போ வந்து நான் அண்ணன் எஸ் ஆயிடுறேன்டா, பைடா போயிட்டு வரேன். டேய் யாரா இவன் மறுபடியும் க்ரௌபர் எடுத்துன்னு இப்போடா. டேய் உன்ன மாதிரி 10 பேரை பார்த்துட்டேன். இல்லை 10 பேர்லாம் பார்க்கல, ஏதோ கொஞ்சம் 2-3 பேர் பார்த்தேன், அவ்வளோதான். நீ வந்து ஒரு 4-5வது பேராக இருப்ப, வேறு ஒன்றும் இல்லை. உன்னையும் அடித்து போடுறது ஒரு மேட்ரு இல்லை. ஓகே ஓகே நல்ல பையன், அடி வாங்கிட்டான் நண்பர்களே. சரி ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? சரி நண்பர்களே, ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. ஓகே இது லெவல் 4, அதுக்கப்புறம் லெவல் 5 அந்த மாதிரி நிறைய லெவல் இருக்குது. உங்களுக்கு இந்த கேமில் வேணும்னா இதுக்கு ஒரு 20 லைக் கொடுங்க. இந்த 20 லைக் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அடுத்த கேம் ப்ளே வீடியோ போடுறேன், இதோட பார்ட் 2 வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுறோங்க PRFல. அவ்வளோதான் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் போயிட்டு வரேன். பாய் 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 பாய்.